ராஜ்புரம் கிராமத்துல சுரேஷ் தன்னோட மனைவியோட வசிச்சு வந்தாரு. சுரேஷ்க்கு போதை பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. அதனால தன்னோட மனைவியை எந்த வேலைக்கு போகாம ரொம்ப கஷ்டப்படுத்துவான். என்னங்க, எத்தனை நாளைக்கு இப்படி குடிச்சிட்டு வர போறீங்க? நீங்க இப்படி குடிச்சிட்டு வர்றதுனால நம்ம கொஞ்சம் கூட முன்னேற முடியலங்க. தயவு செஞ்சு நீங்களும் வேலைக்கு போங்க. நான் மட்டும் சம்பாதிக்கிறது நம்ம குடும்பத்துக்கு போதுமானதா இருக்காது. நீங்களும் வேலைக்கு போனாதான் நம்ம ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க முடியும். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட உங்களுக்கு கோவம் வராம அந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்களே. அடியே, இப்ப என்னடி பண்ணணுங்கிற? நான் குடிச்சிட்டு வர்றது உனக்கு பிரச்சனையா இல்ல வேலைக்கு போலங்கிறது பிரச்சனையா? என் இஷ்டம் போலதான் நான் இருப்பேன். என் கூட வாழ இஷ்டம் இருந்தா நீ வாழு, இல்லைன்னா கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இரு. இத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு குடிதான் எல்லாமே. நான் வேலைக்கு போகாம சாப்பிட்றது உனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. அதானே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ ஒண்ணு எனக்கு கஞ்சி ஊத்தணும்னு அவசியமே கிடையாது. அந்த சுரேஷ்ங்கிறவரை தன்னோட மனைவியை சுத்தமா புரிஞ்சுக்காம இன்னும் போதை பழக்கத்துக்கு ரொம்ப தான் அடிமையானாரு. அம்மா அம்மா, கொஞ்சம் வெளியே வாமா. எம்மா, வெளியே வரியா? என்ன இப்ப உன் மகன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன்ல. ஏண்டா, உன் பொண்டாட்டி தான் உன்னைய பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாலே, அப்புறம் அதுக்கு திரும்பவும் வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்கிற? நானே 5 or 10 அலைஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அது உனக்கு பொறுக்கலையாக்கும்? ஏமா, அவ எங்க பிரிச்சா? நான் தானே அவளை பிரிச்சு கூட்டிட்டு போனேன். இங்க இருந்தா என்னால குடிக்க முடியலன்னு தானே அவளை பிரிச்சே கூட்டிட்டு போனேன். சரிம்மா, உங்க ஐயால செஞ்ச இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்சம் செஞ்சு கொடுமா, பசிக்குது. அவகிட்ட போனா அவ திட்டுற, நீ வந்தா நீ திட்டுற. எங்க தான் போறது? அவங்க அம்மாவும் தன்னோட பையன்னு அந்த இட்லியும் அவங்க கேட்ட நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்க ஒரு தாத்தா வந்து சுரேஷை ரொம்ப காயப்படுத்தினாரு. ஏங்கயா, எதுக்கு இப்போ வந்ததுமே என் பையனை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க? நீங்கள் அடிக்கிற அளவுக்கு அவன் அப்படி என்னதாயா பண்ணனா? என்னது, என்ன பண்ணானா? உன் மகன் என்ன பண்ணலன்னு கேளு. தேதி முடிஞ்சு 5 நாள் ஆக போகுது. இன்ன வரைக்கும் என் பணம் வரல. அதுக்காக தான் அவனை போட்டு அடிக்கிறேன். இந்த குடிகார நாய்க்கு காசு கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சு. நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ணுனா என்னோட பணத்தை எடுத்து வச்சுட்டு சப்போர்ட் பண்ணு, இல்லையா ஒதுங்கி நிக்கணும். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இவனை என் மகன்னு சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஒரு குடிகாரா, கிளம்பு என் வீட்டுக்கு. இனிமேல் அங்கதான் நீ வந்து வேலை பார்க்கணும். சமைக்கிறதுலேருந்து துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். ஒரு நேரம் கூட உன்னை ஓய்வெடுக்கவே விட மாட்டேன். கிளம்புடா. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேலே என்னோட புருஷனை மரியாதை குறைவா பேசுனீங்க. உங்களுக்கு மரியாதை கிடையாது. இந்தாங்க, உங்களோட பணம் தானே வேணும், எடுத்துட்டு போங்க. என் புருஷன் இன்னொரு தடவை மரியாதை குறைவா பேசுறீங்க, உங்களுக்கு மரியாதை இல்லை. அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? போங்க. என் பணத்தை கொடுத்துட்டா யாரும் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். இப்ப நீங்க பேசாம இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் இந்த குடிகார பயலுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன். அவங்க மனைவி சரியான நேரத்துல வந்து பணத்தை கொடுத்தனால அந்த கடன்காரரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பி போனாரு. செல்வி, என்னை மன்னிச்சிரு. நான் உன்னை எவ்வளவோ காயப்படுத்திருக்கேன். எதையுமே மனசுல வச்சுக்காம எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததுமே பணத்தை எப்படியோ கொடுத்துட்டேன். மன்னிச்சிருமா. நான் எப்பவும் இனிமேல் குடிக்க மாட்டேன். சரியா வேலைக்கு போய் உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன். கவலைப்படாத, சரியா? என்னங்க, நீங்க இப்படி திருந்தி வாழ்றதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷங்க. எனக்கு இதுவே போதும். அதுல இருந்து அவளோட கணவர் குடிக்கிறதே கிடையாது. அவங்க அம்மாவோட சேர்ந்து 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.